கடந்த ஒரு வாரமாக நாம் கேட்டுக்கொண்டிருந்த முதல் வாசகம் யோபு நூலிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தோம். யோபினுடைய வரலாறு நமக்கு தெரியும். எல்லாவற்றையும் இழந்தபோதும் கடவுள் மீது வைத்திருந்த நம்பிக்கையை, அன்பை இழக்கவில்லை. திரும்ப எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறார். பல மடங்காக கொடுக்கப்படுகிறது. இந்த உலகிலேயே கொடுக்கப்படுகிறது. துன்பம் அனுப்பவர்கள் துன்பத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்ற ஏக்கம் இருக்கும். பல கேள்விகள் வரும். புரியாத புதிர்கள் இருக்கும். ஆனால் கடவுள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை அசைக்க முடியாதாக இருந்தால் ஒரு நாள் விடை தெரியும், தெளிவு பிறக்கும். இங்கே இல்லை என்றாலும் இறைவனை சந்திக்கின்ற பொழுது அந்த நிறைவு நமக்கு வரும். திருத்தூதர்களும் ஒரு குழப்பத்திலே தான் திருத்தூது பணிக்கு சென்றிருப்பார்கள். இயேசு அவர்கள் செல்லும் பொழுது நிறைய கட்டளை இடுகிறார். பயணத்திற்கு எதுவும் வேண்டாம், போய் மக்களுடைய உபசரிப்பை ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய அரசை அறிவியுங்கள், நோயாளரை குணமாக்குங்கள், சாத்தானை எதிர்த்து நின்று பேயோட்டுங்கள். எல்லாவற்றையும் செய்கிறார்கள். இயேசு சொன்னது போல வாழ்ந்து பணி செய்து திரும்பி வந்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறார்கள். இயேசுவும் அவர்களுக்காக தந்தையாக இறைவனுக்கு நன்றி சொல்கிறார். திரு தூது பணி என்பது அப்படிதான். இயேசு சொல்வதை கேட்டு இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கிற பொழுது ஒரு நிறைவு வரும். அது குருக்கள் துறவிகளுக்கு மட்டுமல்ல, இயேசுவின் பெயரால் வாழ்கின்ற எல்லோருக்கும் கிடைக்கும். நம்புவோம், பெற்றுக்கொள்வோம். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக.